ஹை வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு புத்தகத்துடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகத்தின் பேர் பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் வளர. இந்த புத்தகத்தை எழுதியவர் 16 கவலகர் ராம கனக சுப்பரத்தினம் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். முதல்ல நம்ம அதே ஆசிரியரை பற்றி சில குறிப்பை காண்போம். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கனக சுப்பரத்தினம். இவர் 16 கலைகளில் சிறந்து விளங்கியவர். 64 தமிழில் உள்ள 64 கலைகளில் 14 கலைகளில் சிறந்து விளங்கினார். இவருக்கு கவனகம் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இவர் ஒரே நேரத்தில் 16 கலைகளை செய்பவர். இவரிடம் அபரிவிதமான ஆற்றல் இருக்கிறது. இவர் அனைத்தையும் எளிதாக செய்து முடிக்கும் வல்லமை படைத்தவராக இருந்தார். இவர் எவ்வாறு கவனகம் செய்கிறார், அதே போல ஒரு சாதாரண மனித கவனகம் செய்ய முடியும் என்று அவர் கூறுகிறார். அவர் இந்த புத்தகத்தில் முதலில் நாம் நிலவற்ற வளர்க்கும் வழிகளில் வகுத்துள்ளார். ஏனெனில் அனைவருக்கும் மறதி என்று இருக்கிறது. அந்த மறதியை போக்கி இவர் எப்படி அனைத்தையும் மறவாமல் நம் மனதில் வைத்துக் கொள்வது போன்ற விஷயங்களை அவர் முதலில் ஆராய்ந்துள்ளார். நினைவாற்ற உலகிற்கு உரிய வழிகளை அவர் தந்துள்ளார். நினைவாற்ற உலகிலும் முதலில் நாம் ஞானம் செய்தல், சில பயிற்சி அளித்தல் போன்ற பல வகையான கருத்துக்கள் புத்தகத்தை எழுதுவார். அவர் எளிய மக்கள் படிக்கும் வகையிலும் எளிய புரிந்து கொள்ளும் வகையிலும் அவர் தனது கருத்துக்களையும் பயிற்சிகளையும் தன் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். முதலில் அவர் மனதை பற்றி கூறும்போது, மனம் என்பது ஒரு அடங்கா இந்த ஒரு கருவி என்று கூறுகிறார். எனவே மனதை கட்டுப்படுத்த எண்ணினால் நம்ம கட்டுக்கொள்ள இயலாது என்று கூறுகிறார். ஆனால் அதை நாம் கட்டுப்படுத்த முடியும் அதற்கான சில வழிகளையும் அவர் வகுத்துள்ளார். முதலில் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அதை நாம் ஆர்வத்தோடு செய்தல் வேண்டும். பிறகு இந்த வேலையை செய்யாமல் ஆராய்ந்து செய்தல் வேண்டும் என்று கருத்துக்களை முன்வைக்கிறார். நாம் ஒரு வேலையை செய்யும் பொழுது நாம் அதில் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். விழிப்புணர்வு செய்தால் நாம் வாழ்வியலை எளிதாக நம் மறதியை போக்கிவிடலாம் என்று கூறுகிறார். விழிப்புணர்வு இருந்த ஒரு வேலை செய்யும் பொழுது அதை தவறுகள் நடக்காது. நம் மனதை எளிமையாக பதிந்து கொள்ளும். அது நம்மளுக்கு நீங்காத ஒரு இடத்தை பிடிக்கும் என்று கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மளை மனோபயம் எடுத்தல் வேண்டும். நம்மளால் அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்க முடியும் என்ற மனோபலம் இருந்தால் நம்மளால் செய்ய முடியாத செய்து முடிக்க முடியும் என்று கூறுகிறார். நமது மூளையானது 100% யாரும் உபயோகிக்க மாட்டேங்கிறார்கள். அதில் ஒரு பங்கினை மட்டும் உபயோகிக்கிறார். நாம் 100% மூளையை உபயோகித்தால் நம்மளை விட அபரிவின சக்தி படைத்தவர் யாரும் இல்லை என்ற கருத்தையும் முன்வைக்கிறார். ஆனால் யாராலையும் 100% மூளையை உபயோகிக்க முடியாது என்று கூறுகிறார். நாம் முதலில் மனோமனத்தை வளர்ச்சி சில பயிற்சிகளையும் அவர் தருகிறார். அந்த பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலோ மாலையிலோ எப்போது வேணாலும் செய்து பழகிக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு வேலை செய்வதற்கு முன் இந்த பயிற்சியை செய்துவிட்டு நம்ம நினைவாற்றல் வளர முடியும் என்று கூறுகிறார். முதலில் அவர் படித்ததை வராமல் இருப்பதற்கு மாணவ செல்வங்களுக்கு சில பயிற்சிகளை கூறுகிறார். என்ன பயிற்சி விட முதலில் நாம் படிப்பு அறையில் உள்ள சுவரில் ஒரு கருணை புள்ளியை வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். பிறகு அந்த புள்ளி அதுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டு அந்த புள்ளிக்கு உற்று நோக்குதல் வேண்டும். அந்த புள்ளியை சிறிது நேரம் கண்களால் உற்று நோக்குதல். பிறகு கண்களை மூடிக்கொண்டு அப்புள்ளியை நம் மனதிற்குள் நினைத்து சிறிது நேரம் அமைதியாக கவனித்தல் வேண்டும். பிறகு அதே போல 3 முறை நாம் செய்தால் நம்ம மனம் ஒன்று இணைக்கப்படும். பிறகு நம் புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது நம்ம மனதில் அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் எளிமையான மனதை பதிவிடு. எப்பொழுதும் கேட்டாலும் நம்மளோட சொல்ல ஏறும் வகையில் நம்ம அது மனதில் பதிவு. அதே போல நம் புத்தகத்தை நம்ம மனப்பாடம் செய்தல் கூடாது, விழுந்து படித்தல் வேண்டும் என்று கூறுகிறார். மனப்பாடம் செய்தல் குருட்டு மனப்பாடம் படிக்கக்கூடாது. அதை பிறகு ஏன் வந்தது வந்தது என்று ஆராய்ந்து படித்தால் நம்ம அந்த மனதில் நின்றது மறக்காது என்று கூறுகிறார்.
அதே போல நினைவாற்றல் வளர்வதற்கு தோப்பு கரணம், வாசை யோகம், தியான முறைகள் போன்ற பல பயிற்சிகளையும் கருத்துக்களையும் வைக்கிறார். அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படைத்து நினைவாற்றல் வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் பெற வேண்டும் என கூறி மீண்டும் மற்றொரு காணொளி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.